வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட தோட்டத்து அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் தர்பூசணி ஃப்ளவர்ஸை பாலினேட் பண்றேன். மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் எடுத்துட்டு பாலினேஷன் பண்றேன். என்னுடைய தர்பூசணியில ஆல்ரெடி ஒரு 2 காய் வந்திருந்தது. அது ஒண்ணு ஒரு சின்ன லெமன் சைஸ் காய்ச்சு. அது எல்லோவா மாறி போச்சு. அண்ட் இன்னொன்னு அதை விட கொஞ்சம் பெருசாச்சு. அதுவும் எல்லோவா ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, பர்சனலா நானே பாலினேட் பண்ணி விட்டேன். வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. இது எந்த ரீசன்னால வளரல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய அவரைக்காய் செடி கூட ஃபுல்லா பூ இருக்கு. ஆனா காயே இல்ல. கொஞ்சமா என்னுடைய அவரைக்காய்கள் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்ததெல்லாம் வளர்ந்துருக்கு. அதை மட்டும் நான் அறுவடை பண்றேன். சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா ஹீட்டா இருக்கு. அதனாலயும் பூ உதிர்ந்துடுது. நிக்க மாட்டேங்குது. பூ வருது, காஞ்சிடுது. அண்ட் பூச்சியும் இருக்கு. அதனாலயும் காய்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி சம்மர் வந்த உடனே பூ இருந்தாலும், செடி ஃபுல்லா பூ இருந்தாலும் காயா மாறாது. சீசன் முடிஞ்சிடுச்சு. அதாவது செடிகளுக்கு எல்லாமே வந்து ஃபர்டிலைசர்ஸும் சரி, நம்மளோட டெம்பரேச்சரும் சரி, வாட்டர் எல்லாமே ஈக்குவலா இருந்தாதான் செடிகள் நல்லா வளரும் அண்ட் பலன் தரும். ஸோ இருந்த காய்கள் வரைக்கும் பறிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு காய் கூட இல்லை. ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன காய் கூட இல்லை. இப்படியே தான் இருக்கு. பார்ப்போம் வளருமான்னு. அண்ட் டொமேட்டோ செடி இருக்கு. ஒரு 2 செடி. அதுல குட்டி குட்டி காய் இருக்கு. அண்ட் என்னோட வாட்டர்மெலனை பாலினேட் பண்ணி நியர்லி 10 டேஸ் ஆச்சு. இந்த சைஸ்க்கு தான் வந்திருக்கு. இது இன்னும் வளருமா இல்லையான்னு தெரியல. அண்ட் இது கிழங்கு செடி, வெத்தலை கிழங்கு. என்னுடைய சுரைக்காய் செடியும் முடிஞ்சு போச்சு. அதுலயும் மறுபடியும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வரவே இல்லை. சுரைக்காய் செடியை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ராட்பீன்ஸ் செடியும் அப்படிதான் காஞ்சிடும்னு நினைக்கிறேன். மேபி ஹீட்டுக்கு. இது இன்னையுடைய தோட்டத்து அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.